guys, this is basics for English speaking beginners who need help to understand the basics of speaking English. இங்கிலீஷ்ல பேசணும்னு ஆரம்பிக்கும்போது ஃபர்ஸ்ட் நாம நம்மள பத்தி சொல்றதுக்கு கத்துக்கணும். See, I am is an abbreviation for the word I am. It is used in combination with other words to tell someone about yourself or to describe something you are doing. See, I am அப்படிங்கிறது I am ஷார்ட்டா சொல்லுவோம். இதில் ஐ சப்ஜெக்ட் ஆம்ன்றது ஆக்சிலரி verb. ஸோ அதை மற்ற வேர்ட்ஸ் கூட நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னோ இல்லை நம்மளை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்லும் பொழுது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த பாடம். எக்ஸாம்பிள்ஸ், ஐ எம் ஹாப்பி, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஸோ ஐ எம் 23 years old, எனக்கு 23 வயது ஆகிறது. ஐ எம் ஹங்க்ரி, எனக்கு பசிக்கிறது. ஐ எம் நர்வஸ், நான் பதட்டமாக உள்ளேன். ஐ எம் எக்ஸைட்டட், நான் உற்சாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஐ எம் யூஸ் பண்ணலாம். ஐ எம் லீவிங் ஒர்க், நான் வேலையை விட்டு செல்கிறேன். ஐ எம் thirsty, எனக்கு தாகமாக உள்ளது. ஐ எம் tired, நான் சோர்வாக இருக்கிறேன். ஐ எம் confused, நான் குழம்பி விட்டேன். ஐ எம் ஃப்ரம் மும்பை, ஒரு இடத்துல இருந்து வரோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ எம் ஃப்ரம், நான் மும்பையிலிருந்து வருகிறேன். You can also add descriptive words with I am. அதாவது ஒரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல போறோம். இப்போ I am tired அப்படின்றதுக்கும் I am extremely tired, நான் ரொம்ப சோர்வா இருக்கேன் பையனை தொந்தரவு பண்ணாதப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு I am extremely tired. நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, I am very happy, நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். I am very nervous, நான் மிகவும் பதட்டமாக இருக்கிறேன். அதே மாதிரி பாருங்க, ஐ எம் டெரிபிளி ஹங்க்ரி, எனக்கு பயங்கர பசியா இருக்குப்பா அப்படின்னு சொல்றது. ஐ எம் சூப்பர் எக்ஸைட்டட், நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். ஐ எம் வெரி ஆங்க்ரி, நான் மிகவும் கோபமாக இருக்கிறேன். நெக்ஸ்ட், ஐ எம் குட் அட், அதாவது ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நான் இந்த விஷயத்த நல்லா செய்வேன், இதை நான் நல்லா கத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஐ எம் குட் அட். Good at informs someone what you excel at and are comfortable doing. நமக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றதுக்கு I am good at. Examples, I am good at drawing, I am good at video games, I am good at swimming, I am good at driving. Again, some more examples, I am good at reading, I am good at sports, I am good at writing, I am good at math, I am good at dancing, I am good at chess. இப்போ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இதுல ரொம்ப எக்ஸலா இருக்கேன், நான் இதுல ரொம்ப நல்லா தெளிவா செய்வேன் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் ஐ எம் குட் அட். ஐ எம் கூட இப்போ ஆக்ஷன் வெர்ப்ஸ் எடுத்து படிக்கலாம். ஐ எம் ஈட்டிங் லஞ்ச், நான் மதிய உணவு சாப்பிடுகிறேன். ஐ எம் பிரஷிங் மை டீத், நான் பல் துலக்குகிறேன். ஐ எம் டிரைவிங் டு ஒர்க், நான் வேலைக்கு ஓட்டுகிறேன். ஐ எம் கிரையிங், நான் அழுகிறேன். ஐ எம் டைப்பிங் அன் இமெயில், நான் ஒரு மின்னஞ்சலை தட்டச்சு செய்கிறேன். ஐ எம் குக்கிங் டின்னர், நான் இரவு உணவு சமைக்கிறேன். ஐ எம் கோம்பிங் மை ஹேர், நான் என் தலைமுடியை சீவுகிறேன். ஐ எம் ஹேங்கிங் எ பிக்சர், நான் ஒரு படத்தை தொங்க விடுகிறேன். ஐ எம் டெக்ஸ்டிங், நான் குறுஞ்செய்தி அனுப்புகிறேன். ஐ எம் டான்சிங், நான் நடனம் ஆடுகிறேன். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் த ஜாப், நான் வேலையில் ஆர்வமாக உள்ளேன். ஐ எம் எக்ஸசைசிங், நான் உடற்பயிற்சி செய்கிறேன். ஐ எம் லேர்னிங், நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்க நிறைய வேர்ப்ஸை ஐ எம் கூட சேர்த்து படிச்சு பாருங்க. நீங்களா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க செய்யக்கூடிய ஒரு ஒரு வேலையும் ஐ எம் டூயிங் திஸ், ஐ எம் டூயிங் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க அந்த ஐ எம் கூட சேர்த்து சொல்லி பாருங்க. தேங்க்யூ.